விஜய் லண்டன் மாநகர் O2 அரீனாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா. ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா. ஸ்டார் விஜய்னர், காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்த்து மெதுவாங்க, உட்காருங்க. என்னங்க குடிங்க. ராஜி, மாத்திரை. இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. என்ன ராஜி, திடீர்னு இப்படி வாங்கி காட்டிட்டீங்க? என்னன்னே தெரியல விஷ்ணு. 2-3 தடவை வாமிட், பயங்கர வயித்து வலி வேற. டக்குன்னு ஒரு செகண்ட்ல பிளாக் அவுட் ஆயிடுச்சு. ராத்திரி என்ன சாப்பிட்டீங்க? நார்மல் சாப்பாடு தான், வித்தியாசமா எதுவும் சாப்பிடல. ஏங்க, ராத்திரிலாம் கண்ணு முழிச்சு ரொம்ப நேரம் அவட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தீங்களா? அது தினம் பேசிக்கிறது தானே விஷ்ணு. ஒழுங்கா தூங்கணும், டயத்துக்கு சாப்பிடணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தாங்க. என்ன விஷ்ணு, டாக்டர் ஆயிட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நிலவரப்படி எல்லாருக்குமே எல்லாமே தெரியும், என்ன பண்ண நோய் இல்லாம இருக்கலான்னு. ஆனா யாருமே அதை ஃபாலோ பண்றது இல்லைங்க. கார்த்திக் கிட்ட எதுவுமே சொல்லல, அவன் பயந்துட போறான். ஏங்க, நீங்க மயக்க போட்ட அடுத்த செகண்ட் அவனுக்கு தாங்க ஃபோன் பண்ணி சொன்னேன். ஐயோ, ஏன் விஷ்ணு இப்படி பண்ணீங்க? ராஜி, அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்களை ஒன்றும் செய்ய மாட்டான். அவன் நேரா வந்து என்னதான் அடிப்பான். ஏண்டா உனக்கு அறிவு இல்ல, ஏண்டா இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லன்னு பறந்து அடிப்பாங்க. லக்ஷ்மி கிட்ட சொல்லல. என்ன ராஜி, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டே கேட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னதும் முதல் போன் கார்த்திக்கு, 2வது போன் லட்சுமிக்கு, 2 பேரும் பறந்து வந்துட்டு இருக்காங்க. எதுக்கு தேவையில்லாம அது வந்து நான் சொல்ல கார்த்தி வந்துட்டா பாருங்க. என்னாச்சு ராஜி? ஒண்ணும் இல்லப்பா, சாதாரண வயித்து வலி, வாமிட் தான். நேத்து சாப்பிட்டது ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்ன சாப்பிட்ட? வழக்கம் போலதான். ஏய், என்ன ரொம்ப வயித்து வலியா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. போயிடா. என்ன ராஜி? பெருசா ஒண்ணும் இல்ல கார்த்திக், நீ பயப்படாத. மயங்கி வேற விழுந்துட்டேன்னு சொன்னா? யாரு? விஷ்ணு சொன்னாரா? ஏன் விஷ்ணு, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்க? என்ன ராஜி, நீங்க உங்களுக்கு வயிறு வலின்னு சொன்னதும் போனை கூட ராஜி கிட்டன்றான். வேற என்ன போய் சொல்றது? என்ன ராஜி, என்ன பண்ணுது? எனக்கு ஒண்ணும் இல்ல கார்த்திக். சரி வா, ஹாஸ்பிடல் போலாம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, ஆபீஸ் டாக்டர் பாத்துட்டாங்க. ஆபீஸ் டாக்டர் என்ன சொன்னாங்க? அவனுக்கு என்ன மச்சா சொல்லுவாங்க? தலை வலிச்சா அனாசின்னு, வயிறு வலிச்சா ஜெலுசுல், அடிப்பட்ட பேண்டேடு. டேய், எதுல விளையாடுறதுன்னு இல்ல. கார்த்திக், ஒரு சில டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்திருக்காங்க. விஷ்ணு அதை கொடுங்களேன். அப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வர சொல்லி போட்டாங்க. இப்போ வயிறு வலி கொஞ்சம் பரவாயில்ல. ஏய், என்ன விளையாடுறியா? வா ஹாஸ்பிடல் போலாம். என்ன கார்த்திக், நான் தான் சொல்றேன். என்னடி ஆச்சு உனக்கு? ஆஹா, திரும்ப முதல்ல இருந்து இந்த சீனை ரீவைண்ட் பண்ணுமா? ரைட். என்ன விஷ்ணு காமெடி பண்ணிட்டு இருக்க? ராஜி மைக் அடிச்சிட்டா அப்படி இப்படின்னு அலறி அடிச்சிட்டு நீ தான ஃபோன் பண்ண? அதான் லட்சுமி, எனக்கு புரியல. பெரிய பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணாங்க. இங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாதிரி நடிக்கிறாங்க. நிஜமாவே ஒண்ணும் இல்ல கார்த்திக். ஹே, ஒண்ணும் இல்ல நீ சொல்லாத, அத டாக்டர் சொல்லட்டும். கரெக்ட் லட்சுமி, இதுக்கெல்லாம் சோம்பேறித்தனப்பட்ட வேலைக்கு ஆகாது. வாய்ப்பே போய் பார்த்துட்டு வரலாம். என்ன விஷ்ணு, இப்படி கலாட்டா பண்ணி விட்டுட்டீங்க. இப்ப பாருங்க 2 பேரும் எப்படி அடம் பிடிக்கிறாங்கன்னு. ஏங்க, கலட்டா பண்ணது நானா நீங்களாங்க? கொஞ்ச நேரத்துல மொத்த ஆபீஸையும் கலவரப்படுத்திட்டீங்க. ஒழுங்கா போய் டெஸ்ட் எடுத்துருவாங்க. டெஸ்ட் எல்லாம் எடுத்த பிறகு ஒண்ணும் இல்லன்னு தான் வரப்போகுது. தண்டமா 5000 ரூபாய் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொடுக்க போறோம். ஓங்கி அப்படியே ஒன்று போட்டேன்னா தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்றது போய் யாராவது வேஸ்ட்னு சொல்லுவாங்களா? வா போலாம். அப்ப நீ விட மாட்ட. சான்ஸே இல்ல. சரி, அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நீயும் கூட வர வேணாம். நான் லக்ஷ்மி கூட போறேன். ஏன், நான் வந்தா என்ன? எனக்கு டென்ஷன் ஆகுது கார்த்திக், நீ கூட வந்தா சரிப்பட்டு வராது. நான் லக்ஷ்மி கூடயே போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் சரி வராது, நான் வரேன். பொம்பளைங்க பிரச்சனை சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. இந்த ஆம்பளை பொம்பளை கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. நான் உன் புருஷன், எதுவா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சாகணும். போயிட்டு வந்த பிறகு லக்ஷ்மியை கேட்டுக்கோ. நீ பக்கத்திலே இருந்தா எனக்கு பயமா இருக்குமா இருக்காதா? சரி, எந்த ஹாஸ்பிட்டல் போற? நீயே சொல்லு, எந்த ஹாஸ்பிட்டல் போகணும்? மச்சான், வர வழியில ஒரு புதுசு ஹாஸ்பிட்டல் இருக்கு.
ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல சொல்றியா? ஆமா ராஜி, நீ அங்க போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு அப்படியே டாக்டரையும் கன்சல்ட் பண்ணிட்டு வந்துரு. சரி, நீ வீட்டுக்கு போ, நான் வந்துடுறேன். வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, இதோ இருக்கு ஹாஸ்பிட்டல்ல. முடிச்சிட்டு இப்படி தானே போய் ஆகணும். நான் இங்கேயே வெயிட் பண்றேன். வீட்டில் தனியெல்லாம் உட்காந்துட்டு என்னால் மண்டை காய முடியாது. சரியான 8ஆம் கிளாஸ் நீ. நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. சரி, உன் கையில் கேஷ் இருக்கா? கார்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர் எதனா சொன்னாங்கன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க லக்ஷ்மி. இந்தாங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் கையில் வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது கார்த்திக். அப்படி ஏதாவது இருந்தா நான் உடனே கால் பண்றேன். ஓகே ராஜி, வரோம். ஹலோ கார்த்திக், கொஞ்சம் என்னோட கேபினுக்கு வரியா? ஓகே. வா உட்காரு. நான் வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? பிபிசி நியூஸ்ல சொன்னாங்க. என்ன பாக்குற? மனம் இருந்தால் மார்க்க பந்துன்னு வசூல் ராஜால சொல்லிருக்காரே, அது உனக்கு தெரியாதா? ஒரு வாரமா நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி நான் ஆபீஸை விட்டு கிளம்புனதும் நீ உள்ள வர. நான் உள்ள வர நேரம் பார்த்து நீ வெளியே போற. என்ன பண்றது, நைட் ஷிஃப்ட், டைமிங்கே செட் ஆக மாட்டேங்குது. சும்மால கதை விடக்கூடாது. கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற, எஸ்எம்எஸ் பண்ணா ரிப்ளை வர மாட்டேங்குது, மெயில் போட்டா அதை பாக்குறியா இல்லையான்னு கூட தெரியல. ஒர்க்கை முடிச்சுட்டு அவ்வளோ பிஸியான டிராஃபிக்ல வீட்டுக்கு போய் சேர்றதுக்கே மணி 10 ஆயிடுது. தூங்கி எந்திரிக்க மட்டும்தான் டைம் சரியா இருக்கு. புதுசா ஏதோ காரணம்லாம் சொல்ற. சரி, நீ சொன்னா நம்பிதானே ஆகணும். நம்பிட்டேன். என்ன சூசன், கிண்டல் பண்றீங்களா? கிண்டல்லாம் இல்ல. புது மாப்பிள்ள கொஞ்சம் அப்படி இப்படி பிஸியா தான் இருப்பாரு. அதுக்காக இப்படி சுத்தமா மறந்துட்டா எப்படி? கொஞ்சம் எங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க பாஸ். ப்ளீஸ் சூசன், ஓவரா ஓட்டாதீங்க. சரி, என்ன எதுக்கு வர சொன்னீங்கன்னு சொல்லுங்க. நான் உன்னை வர சொன்னது ஒரு வாரத்துக்கு முன்னாடி. நீ ஒரு வாரம் லேட்டா வந்தது இல்லாம வந்த வேகத்திலே திரும்பி போறதுக்கு அவசரப்படுற. இல்ல சூசன், அது வந்து சரி சரி, நீ லேட்டா வந்ததுக்கு நான் உன்கிட்ட காரணம்லாம் கேட்க போறது இல்ல. நான் சொல்ல போற விஷயத்துக்கு நீ ஓகே சொன்னா போதும். என்ன விஷயம்? நீயும் நானும் சிங்கப்பூர் போக போறோம். நாளைக்கு வரும்போது பாஸ்போர்ட் எடுத்துட்டு வந்துரு. விசாக்கு அப்ளை பண்ணணும். இல்ல சூசன், நான் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டமா இருந்தா நான் வேணா யாரையாச்சும் உங்க வீட்டுக்கு அனுப்பி பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணிக்கிறேன். இல்ல சூசன், நான் சிங்கப்பூருக்கே வர முடியாதுன்னு சொல்றேன். ஏன் அப்படி? நான் வந்துட்டா வீட்டுல ராஜி மட்டும் எப்படி தனியா இருப்பா? என்ன கார்த்திக், ஸ்கூல் பசங்க மாதிரி சில்லியா ஒரு ரீசன் சொல்ற? நீயும் ராஜியும் தனித்தனியா தானே இருக்கீங்க. யார் சொன்னது? 2 பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்கோம். வீடெல்லாம் ஓகேப்பா. நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்களா? அதான் என் கேள்வி. நீ இருந்தா அவ இருக்கிறது இல்ல, அவ இருந்தா நீ இருக்கிறது இல்ல. இதுக்கு பேர் தான் ஒன்னா இருக்கிறதா? என்ன வேணும் உங்களுக்கு? அப்படி கேளு. நல்ல புள்ளியா நீ என் கூட சிங்கப்பூருக்கு வர. ப்ராஜெக்ட் சம்பந்தமான வேலைகள் எல்லாம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டு உடனே கிளம்பி வந்துடலாம். ஆனா நம்ம உடனே வர வேண்டிய அவசியம் இல்ல. ஸ்டார் ஹோட்டல் ஸ்டே, டு அண்ட் ஃப்ரோ ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட்ஸ். எந்த முட்டாளாவது இதை மிஸ் பண்ணுவானா? ஜாலியா சுத்தி பார்த்துட்டு பொறுமையா வரலாம். என்ன? உங்கள் விஜய் லண்டன் மாநகர் O2 அரீனாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா ஸ்டார் விஜய்னர். காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ப்ராஜெக்ட் சம்பந்தமான வேலைகள் எல்லாம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டு உடனே கிளம்பி வந்துடலாம். ஆனா நம்ம உடனே வர வேண்டிய அவசியம் இல்ல. ஸ்டார் ஹோட்டல் ஸ்டே, டு அண்ட் ஃப்ரோ ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட்ஸ். எந்த முட்டாளாவது இதை மிஸ் பண்ணுவானா? ஜாலியா சுத்தி பார்த்துட்டு பொறுமையா வரலாம். என்ன? என்ன கார்த்திக், எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? அதான் சொல்லிட்டேனே, வர முடியாதுன்னு. விளையாடாத கார்த்திக், இது ஜோக் இல்ல.
இந்த ட்ரிப்போட அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு பின்னாடி எவ்வளோ எஃபர்ட்ஸ் இருக்கு தெரியுமா? நாம 2 பேரும் சேர்ந்து போனாதான் சரியா இருக்கும். எனக்கு பதிலா லக்ஷ்மியை கூட்டு போங்க. லக்ஷ்மியை கூட்டிட்டு போக எனக்கு தெரியாதா? நான் எதுக்கு உன்னை சூஸ் பண்ண? இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்றதுக்கு லக்ஷ்மியை விட நீதான் பெட்டர். அதுக்கேத்த மாதிரி தான் இந்த ஷெட்யூலை டிசைன் பண்ணிருக்கேன். நீ வரமாட்டேன்னு சொல்லி சொதப்பிடாத கார்த்திக். என்ன ஷெட்யூல் டிசைன் பண்ணிருக்கீங்க? சிங்கப்பூரை சுத்தி பார்க்கறதா? ஹலோ, அது நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னது. உண்மையை சொல்லணும்னா நாம அங்க போய் லேண்ட் ஆனதும் நம்ம 2 பேருக்கும் மூச்சு விட கூட நேரம் இருக்காது. அவ்வளோ வேலை இருக்கு. இதுல நம்ம 2 பேரும் எங்க போய் ஊரை சுத்தி பார்க்கறது? இது அவுட் அண்ட் அவுட் அக்மார்க் அபிஷியல் ட்ரிப் தான். அதுவும் இல்லாம உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆபீஸ் காசுல ஒரு 5 ரூபாய்க்கு கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்தா கூட நீ சாப்பிட மாட்ட. நீ யாரு? விஸ்வநாதன் சார் ஸ்கூலாச்சே. சூசன், நீங்க என்ன எவ்வளவு புகழ்ந்தாலும் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் நான் என் முடிவை மாத்திக்கிறது இல்ல. கார்த்திக், இவ்ளோ சொன்ன பிறகும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலல்ல? உன்னை சிங்கப்பூர் கூட்டிட்டு போய் அப்படி நான் என்ன செஞ்சிடுவேன்னு பயப்படுற? சூசன், இல்ல கார்த்திக், நான் தெரியாம தான் கேக்குறேன். எதுக்கு என்ன பார்த்து இவ்ளோ பயப்படுற? ஆ? சொல்லு, நீ எனக்கு பயப்படுறியா இல்ல ராஜிக்கு பயப்படுறியா? ப்ராஜெக்ட் விஷயமா வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்ற, நீ முடியாது முடியாதுன்னு அடம் பிடிக்கிற. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்ப நான் ஆபீஸ்க்கு வந்ததே விஷ்ணு கால் பண்ணதால தான். ராஜிக்கு உடம்பு சரியில்லை, மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சொன்னான். பதறி போய் ஓடி வந்தேன். அவ இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. அவ வந்ததும் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். சொல்லி முடிச்சிட்டியா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா? இவ்வளவு நேரம் நான் பொறுமையா இருந்ததுக்கு காரணமே நீ ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இந்த விஷயத்தோட தீவிரத்தை புரிஞ்சுப்பேன்றதுக்காகத்தான். ஆனா நீ கடைசி வரைக்கும் அடம் பிடிக்கிற. இங்க பார் கார்த்திக், எனக்கும் அடம் பிடிக்க தெரியும். ஒரு பாஸா நான் இப்ப சொல்றேன், நீ என் கூட சிங்கப்பூருக்கு வர வர வர. புரியுதா? நீ போலாம். என்ன மிரட்டுறீங்களா? அவளுக்கு உடம்பு முடியலன்னு சொல்றேன், அத காதுலயே வாங்க மாட்டேங்கிறீங்க. இங்க பார், அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஓ, அப்ப நீங்க சொல்றது எனக்கு தேவையில்லாத விஷயம் தான். இதுதான் உன்னோட முடிவா? ஆமா, என்னால உங்க கூட சிங்கப்பூருக்குலாம் வர முடியாது. போதுமா? சார், எதுக்கு சார் நம்மள வர சொல்லியிருக்காங்க? உங்களோட சேல்ஸ் திறமையை பாராட்டி உங்களுக்கெல்லாம் சேல்ஸ் செம்மல்ன்ற பட்டம் கொடுக்க வர சொல்லியிருக்காங்க. பேசாம வாயை மூடிட்டு இருங்க. கொலை வெறியில இருக்கேன். சார், நீங்க வெறியில இருக்கீங்க, நாங்க ஒரியில இருக்கோம். வெறி பெருசா ஒரி பெருசா? கொஞ்ச நேரம் வெறி ஒரின்னு சொரியாம இருக்கியா? சார், சீரியஸாவே கேக்குறோம், எதுக்கு சார் எங்களை இங்க வர சொல்லிருக்காங்க? யோ, தெரியலையா? எதுவா இருந்தாலும் இன்னொரு 5 நிமிஷத்துல தெரிய போகுது. அதுக்குள்ள என்ன போட்டு இப்படி புண்ணாக்குறீங்க? மாமா, என்னடா ஏன் விக்கலன்னு விளக்கம் கேட்டா என்ன மாமா பதில் சொல்றது? டேய், இத்தனை வருஷமா என்ன பதில் சொன்னோமோ அதே பதில திருப்பி சொல்ல வேண்டியதுதான். என்ன பதில் மாமா? மார்க்கெட் கண்டிஷன் கொஞ்சம் பேடா இருக்கு. செல்லாது செல்லாது. உன் கூடவே இருக்கவன் வித்திருக்கான், உனக்கு என்னன்னு கேட்க மாட்டாங்களா? டேய், ஒன்னு அட்டாக் பண்ணி பார்க்கணும், இல்ல அது வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சா அடி பண்ணிச்சிடணும். அது என்ன மாமா? டேய், தெரியாம பண்ணிட்டோம், இனிமே அப்படி நடக்காது. ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுத்து பாருங்க, நாங்க டார்கெட் அச்சீவ் பண்றோம்னு சொல்ல வேண்டியதுதான். ஒரு தடவைன்னு எத்தனை தடவை நம்ம சான்ஸ் வாங்கியாச்சு, ஒத்துப்பாங்களா மாமா? டேய், கடைசியா ஒரே ஒரு தடவைன்னு கேட்க வேண்டியதுதான். எனக்கு என்னமோ நிலவரம் கலவரமா தெரியுது மாமா. இந்த தடவை மன்னிப்பெல்லாம் குஷ்டம் தான் நினைக்கிறேன். டேய், மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கறவன் பெரிய மனுஷன். நாம பெரிய மனுஷனா நடந்துக்கணும்னு பாக்குறோம். டேய், மனுஷனா நடந்துக்கிறதும் நடக்காததும் அவங்க கையில தாண்டா இருக்கு. Good afternoon. Good afternoon. Please sit down. Vinu, you please sit here. சுவேதா, என்னண்ணே? நல்லா இருக்கியாமா? ம். இந்த Dress உனக்கு ரொம்ப பிரமாதமா இருக்குமா. ஒரு சிஇஓ லுக் வந்துருச்சுமா.
ஸ்வேதா ரியாக்ஷனே சரியில்லையே. இந்த காலேஜ் பையன் ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பானோ? ரொம்ப நாள் கழிச்சு மண்டைக்குள்ள சிகப்பு விளக்கு எரியுது புலியே. வேலை மர்க்கையான் தான் நினைக்கிறேன். ஆஹா, ஏற்கனவே நமக்கு மங்கு சனி, குரு வேற கெட்டு போய் கிடக்குறான். ராகு கேது கண்டிஷனும் சரியில்லை. ஆல் பிளானட் ஆப்போசிட்டா இருக்கே, கடவுள் தான் காப்பாற்றணும். இந்த ஒன்றுக்கும் உதவாத டீமை வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் ஓட்டுனதே பெரிய விஷயம். மீதி நாள காரை ஓட்டி பொழைச்சிக்க வேண்டியதுதான். நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லலாம் வினு. அருவாலை அவன் எடுக்கிறானே, அக்யூரேட்டா வெட்டுவானே. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிவ்யூ முடிஞ்சது. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு உங்களுக்கே தெரியும். இன்னொரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா. ஒரு நிமிஷம், உங்கள்கிட்ட விளக்கம் எதுவும் கேட்கறதுக்காக இந்த மீட்டிங்க்கு உங்களை வர சொல்ல முடிவெடுத்தாச்சு. ஜஸ்ட் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண தான் வர சொன்னேன். இல்லை, நீங்கள் முடிவை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. இந்த குவார்ட்டரில் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போனதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அடுத்த குவார்ட்டரில் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நாங்கள் அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். மோகன், நான் கேட்குறேனே தப்பாக எடுத்துக்காதீங்க. கடந்த 6 வருஷத்தில் நீங்கள் எப்போவாச்சும் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா? ஆறு வருஷத்துல நீங்க ஒரு தடவை கூட உங்க டார்கெட் அச்சீவ் பண்ணதில்லை. அதனால இன்னொரு குவார்ட்டர்லாம் கேட்காதீங்க. அதுல நீங்க டார்கெட் அச்சீவ் பண்ணீங்கன்னு நாங்க நினைக்கிறதுக்கு உங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி சப்போர்ட் பண்ணல. டே புலி, ஒரு சங்கு சத்தம் கேக்குற மாதிரி இருக்குதே, அது உன் காதுக்கு கேக்குது? டிடிஎஸ்ல தெள்ள தெளிவா கேக்குது. இங்க பாருங்க, நான் வளவலன்னு பேச விரும்பல, நேரா பாயிண்ட்டுக்கு வரேன். நிறைய அப்போசிஷனை தாண்டி ஸ்வேதா சப்போர்ட் பண்ணதுனால தான் உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது. அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கல. உங்களுக்கு கொடுத்த டார்கெட்ல பாதியை கூட நீங்க அச்சீவ் பண்ணல. நியாயமா முடிவெடுக்கிறதா இருந்தா உங்க எல்லாரையும் வேலையை விட்டு அனுப்பணும். ஆனா ஸ்வேதா திரும்பவும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நன்றிமா. ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. வேலை செய்யாதவங்களுக்கு தொடர்ந்து நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தா சின்சியரா வேலை செய்யறவங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். வேலை செஞ்சாலும் செய்யலனாலும் ஒரே மரியாதை தானே உங்களுக்கு தோணும். அது மட்டும் இல்ல, ஸ்வேதாவோட அப்பாவுக்கு நான் ரிப்போர்ட் அனுப்பி ஆகணும். டார்கெட் அச்சீவ் பண்ணாத டீம் மேல நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டா நான் தான் பதில் சொல்லி ஆகணும். அதனால இந்த டீம்ல இருந்து ஒருத்தரை நாங்க வேலையை விட்டு அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இவர் அனுப்பணும் அவர் அனுப்பணும்னு இல்லை. உங்க டீம்ல இருந்து யாராவது ஒருத்தர் வேலையை ரிசைன் பண்ணீங்கன்னா அது நான் உங்க மேல எடுத்த நடவடிக்கையா ஸ்வேதாவோட அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். உங்க டீம்ல யார் வேலையை விட்டு போகணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஸ்வேதா, சாரி, நான் இருக்கிற சூழ்நிலையில இப்போ உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஐ எம் ரியலி சாரி. உங்கள் விஜய் லண்டன் மாநகர் O2 அரினாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா. ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா. ஸ்டார் விஜய்னர், காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், ஃபோன்
ஃபோன் பண்ணி பார்க்கட்டா? இல்லை வேணாம் விடு. ஆன் த வேணு ராஜ் எஸ்எம்எஸ் பண்ணிருக்கான். டேய் மெசேஜ் வந்து ரொம்ப நேரம் ஆகுதுடா. வருவாடா, வரட்டும். இல்ல அது இல்லடா, லட்சுமியோட அம்மா வர ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். டேய் இதை முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதானே? இல்லடா இவ்வளவு நேரம் நான் நினைக்கல. சரி நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். இல்லடா இன்னொரு 10 நிமிஷம் பார்த்துட்டு கிளம்பிடுறேன். டேய் எதனா சீரியஸான விஷயம்னா இந்நேரம் லக்ஷ்மி ஃபோன் பண்ணியிருப்பா. ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நீ கிளம்பு. இல்லடா எதுவும் இருக்காது எதுவும் இருக்காதுன்னு வாய் தான் சொல்லுது. ஆனா பதட்டம் அப்படியே மூஞ்சில் தெரியுதுடா. மச்சான் நிஜமாவும் ராஜுக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாத. இல்லடா ஒரு மாதிரியா இருக்கு. டேய் ஒன்றும் ஆகாதுடா. சரி அவங்க வந்தது எனக்கு கால் பண்ணு. மச்சான் ஒன்றும் ஆகாதுடா, பயப்படாத. நான் வரேன்டா. ஏய் என்ன நீ மட்டும் வர? லக்ஷ்மி எங்க? நான் அவளை கிளம்ப சொல்லிட்டேன். கிளம்ப சொல்லிட்டியா? எதுக்கு? எதுக்கா? காலையில இருந்து கூடவே இருந்திருக்கா. சரி வீட்டுக்கு கிளம்பி போன அனுப்பி விட்டுட்டேன். என்ன டெஸ்ட் எடுத்தாங்க? என்ன பிரச்சனை? என்ன ட்ரீட்மெண்ட்? இதெல்லாம் அவ தானே என்கிட்ட வந்து சொல்றேன்னு சொன்னா. இப்போ எஸ்கேப் ஆயிட்டா? நான் தான் அவளை கிளம்ப சொன்னேன். எதனா என்கிட்ட மறைக்கிறியா? லூசா நீ? இங்க பாரு, எனக்கு சில விஷயங்கள் தோணும், அது கரெக்டாகவும் இருக்கும். உண்மையை சொல்லு, என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்ல கார்த்திக். பிரச்சனை ஒன்னும் இல்லைன்னு சொன்னா சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு சந்தேகப்படுற? நான் லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்றேன். பாரு. அவ ஏன் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? நான் சொல்லவே மறந்துட்டேன். நைட் ஷிஃப்ட் முடிச்சதும் வீட்டுக்கு போயிருக்கா. விஷ்ணு கூப்பிட்டதும் அவசரமா கிளம்பி வந்துட்டாளா, சார்ஜ்ல போடல. என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு இப்ப என்ன சந்தேகம்? சொல்லட்டுமா? நீங்க 2 பேரும் டாக்டர் பார்க்க போயிருக்கீங்க. அவர் ஏதோ மேஜரா ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காரு. அதை என்கிட்ட சொல்ல முடியாம லக்ஷ்மி கிளம்பி போயிட்டா. நீ என்கிட்ட போய் சொல்ற. சிரிச்செல்லாம் சமாளிக்காத, உண்மையை சொல்லு. அதானே? சரியான டியூப்லைட் கார்த்திக் நீ. எந்த ஹாஸ்பிட்டல்ல உடனே டெஸ்ட் எடுத்து உடனே ரிசல்ட்டை தராங்க? இது என்ன சினிமாவா? டெஸ்ட் எடுத்த உடனே ரிசல்ட்டை கொடுத்து அதை பார்த்த டாக்டர் பிளட் கேன்சர், பிரெயின் டியூமர்னு உடனே சொல்றதுக்கு. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கேன். நான் உன் புது பொண்டாட்டி. தனியா வந்தா கட்டி பிடிச்சி கன்னத்தை பிடிச்சி என்ன செல்லம் உடம்பு எப்படி இருக்கேன்னு கேட்பேன்னு தனியா விட்டுட்டு போனா, நீ என்னமோ பஞ்சாயத்துல கேக்குற மாதிரி என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. என்ன அப்படி பாக்குற? இங்க பாரு ராஜி, நான் சீரியஸா சொல்றேன். சொல்லு. என்னன்னு சொல்லு கார்த்திக். நீ கிராமத்து பொண்ணு. சரி. காமெடி பண்ணாத, சீரியஸா நான் சொல்றது கேளு. சரி சொல்லு. நீ கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட யோசிக்கிறாள். உன் வீட்டுக்கு தெரியாம என்ன கல்யாணம் பண்ணிருக்கனா என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்ப? அதுக்கு பேரு நம்பிக்கை இல்ல, காதல். அதான் சொல்ல வந்தேன். என் மேல எவ்வளவு நம்பிக்கையும் காதலும் இருந்தா நீ இப்படி பண்ணிருப்ப. உனக்கு எதுனா ஒண்ணுன்னா நான் தான் ரெஸ்பான்சிபிள். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் மீசை தான் பொறுப்பு. இனிமே உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தான் பொறுப்பு. புரியுதா? எந்த காரணத்தை கொண்டும் என்கிட்ட எதுவும் மறைக்காத. நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லு. என்ன சொல்லலாம் யோசிக்காத. சொன்னா நான் வருத்தப்படுவேன்னு நினைக்காத. இந்த நிமிஷத்துல உனக்கு ஒண்ணுன்னா எனக்கு தான் அதிகமாக வலிக்கும். அதே மாதிரி உன்னை நல்லபடியா பார்த்துக்க வேண்டியதும் என்னோட பொறுப்பு. என் மேல நீ காட்டின அன்புக்கு பதிலா உனக்கு நான் வேற என்ன செய்ய முடியும்? உன் கழுத்துல தாலி கட்டும்போது இந்த பொண்ணை ஆயுசு முழுக்க என் கண்ணுக்குள்ள பொத்தி வச்சு பார்த்துப்பேன்னு யோசிச்சுதான் எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்டே தான் தாலி கட்டினேன். அந்த ப்ராமிஸை நான் காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணு ராஜி. சண்டை போடுவேன், கோவப்படுவேன், பொறாமப்படுவேன். ஆனா எப்போ உன்னை விட்டுலாம் போக மாட்டேன். ஏய் லூசு, உனக்கு புரியுதா? புரியலாம் வேணாம், எனக்கு தெரியும். ராஜி, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். நம்ம 2 பேரும் புள்ள குட்டிங்களோட 100 வருஷம் வாழ்ந்து காட்டணும். அப்பதான் நம்ம காதல் சக்சஸ்ன்னு அர்த்தம். புரியுதா? கார்த்திக், எனக்கு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் வேணும். ஏய் லூசா, நீ உடம்பு சரியில்லை ஐஸ் வாட்டர் கேக்குற? எனக்கு குடிக்கணும் போல இருக்கு. சரி, இங்கே இரு, நான் கூலர்ல போய் எடுத்துட்டு வரேன்.